ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் 2024 வெளியாகி 1500 கோடி வரைக்கும் வசூல் பண்ண பெரிய ஹிட் கொடுத்த அண்ட் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வாங்கின புஷ்பா மூவியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் செம்மரங்களை பற்றின நிறைய டீட்டெயில்ஸை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மூவியோட பாசிட்டிவ் சைட் பார்த்துடலாம். ஸோ இந்த மூவியில் வரக்கூடிய புஷ்பா அப்படிங்கிற கேரக்டரோட பர்சனல் லைஃப் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே மற்றவங்கள மாதிரி ஒரு குடும்பமாக வாழணும் அப்படிங்கிற இயக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருப்பாரு. இவரு தன்னோட அம்மாவை ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரும் மதிக்கணும், முக்கியமா அவங்க அப்பா ஃபேமிலியில இருக்கிறவங்க மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாரு. ஸோ இவர் தன்னோட அம்மாவுக்காக என்ன மாதிரியான தொழிலா இருந்தாலும் அதை பண்றதுக்கு வந்து ரெடியா இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர்ல தான் இவர் இந்த மூவில இருப்பாரு. அப்பா இல்லாம வளர்ந்தாலும் அம்மா மேல வந்து ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய பையனா அம்மாவை எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடக்கூடிய ஒரு கேரக்டரா இவரை இந்த மூவில காட்டியிருப்பாங்க. ஸோ இதுல ஒருத்தரும் தன்னோட அம்மாக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தன்னோட அம்மாங்களை வந்து எப்படி மரியாதையா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜை வந்து இவங்க சொசைட்டிக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் செகண்டா பாத்தீங்கன்னா இவரோட மனைவியான ஸ்ரீவள்ளி அப்படிங்கிற ஒரு கேரக்டரையும் வந்து இவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே மரியாதையா நடத்துவாரு. மனைவி சொல்லே மந்திரம் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏத்த மாதிரி இவர் சொசைட்டில எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தன்னோட மனைவி கிட்ட பாத்தீங்கன்னா இவர் ஒரு சாதாரண கணவரா தான் நடந்துப்பாரு. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தன்னோட மனைவியை மரியாதை நடத்தக்கூடிய மனுஷங்க கண்டிப்பா சொசைட்டில நிறைய மரியாதையா வாழுவாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேர்டா பாத்தீங்கன்னா இவரு தன் கூட இருக்கவங்களையும், அதாவது தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தன்னோட தொழிலாளர்கள் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. ஸோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள நம்ம சந்தோஷமா வச்சுக்கிட்டா நம்மளோட லைஃப் ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த மூவில ரிலேஷன்ஷிப்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம லைஃப்ல ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கறதையும் ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ் சைடு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இவரு என்னதான் தன்னோட அம்மாவுக்காக இந்த கடத்தல் தொழிலை ஸ்டார்ட் பண்ணி இருந்தாலும் இந்த கடத்தல் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க ரொம்பவே பாசிட்டிவா மூவில காட்டியிருக்காங்க. சரி, ஓகே, இவங்க இந்த செம்மரங்களுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்களே, இந்த செம்மரங்கள் அப்படிங்கிறது என்ன, இதனால என்னென்ன பயன்கள் இருக்கு, இந்த மரங்கள் எந்த இடத்துல அதிகமா வளருது, அதுவும் இல்லாம இந்த மரங்களை எந்த இடத்துக்குலாம் இவங்க கடத்துறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன் கேளுங்க. இந்த செம்மரங்கள் பாத்தீங்கன்னா அதிகமா ஆந்திராலையும் தமிழ்நாட்டோட வடக்கு பகுதியிலும் தான் அதிகமா வளருது. முக்கியமா பாத்தீங்கன்னா ஆந்திரால ராயலசீமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காடு 5 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவுக்கு விரிஞ்சிருக்கு. இந்த பகுதியில வளரக்கூடிய செம்மரங்கள் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே வளரக்கூடிய செம்மரங்கள்ல வந்து ரொம்ப ரேரான செம்மரம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த செம்மரத்தோட விலையும் வந்து பாத்தீங்கன்னா மத்த இடத்துல இருக்கிற செம்மரங்களை விட அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா சேஷாசலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கான். அந்த பகுதியில தான் செம்மரங்கள் வந்து அதிகமா வளருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரங்களோட பழங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமானதா இருக்கிறதால அவ்வளவு சீக்கிரத்துல இது வந்து விதையா முளைச்சு வெளியே வராதாம். ஒரு செம்மரம் வந்து முழுசா வளர்றதுக்கு 20 வருஷம் வரைக்கும் டைம் ஆகுமா. சரி, இந்த மரங்களை வந்து விவசாயிகள் அந்த மாதிரியான நபர்கள் வந்து வளர்த்து விற்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான பர்மிஷன் இருக்கா. ஆனா இவங்க இந்த செம்மரத்தை வளர்க்கறதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் கிட்ட அதுக்கு முறையான பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் வளர்க்கணுமா. ஆனா இது மாதிரி வீட்டுல வளரக்கூடிய மரங்கள் வந்து அவ்வளவு தரமானதா இருக்காதாம். அது மட்டும் இல்லாம இந்த மரங்கள் முழுசா வளரத்துக்கு 30 இருந்து 40 வருஷம் வரைக்கும் எடுத்துக்குமா. சரி, இந்த மரங்களை வந்து எந்தெந்த நாடுகளுக்குலாம் கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சீனா, ஜப்பான், ரஷ்யா இந்த நாடுகளுக்கு தான் பாத்தீங்கன்னா செம்மரங்களை அதிக அளவுக்கு கடத்துறாங்களாம். சரி, மற்ற நாடுகள் இல்லாம எதுக்காக குறிப்பா இந்த நாடுகளுக்கு மட்டும் அதிக அளவுல இந்த மரத்தை கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த சீனா, ஜப்பான் பகுதியில் வாழக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா அதிக அளவுல செம்மரத்தால செய்யப்பட்ட பாத்திரங்கள் மற்றும் கிண்ணங்களை தான் அதிகமா பயன்படுத்துறாங்களாம். அது மட்டும் இல்லாம இவங்க செம்மரக்கட்டையால செய்யப்பட்ட இசைக்கருவிகளை திருமணங்கள்ல அதிகமா பரிசா வழங்குறத வழக்கமா வச்சிருக்காங்களாம். இதுக்காக மட்டும்தான் இந்த மரத்தை கடத்தி விற்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த செம்மரக்கட்டையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சிருக்கான். இந்த செம்மரக்கட்டையில வந்து அழகு சாதன பொருட்கள் வந்து அதிகமா செய்யறாங்களாம். அதுக்கப்புறமா ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கிரீம் இதுல இருந்து அதிகமா தயாரிக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம வயாக்ரா, அல்சர், சிறுநீரக பிரச்சனை, ரத்த சுத்திகரிப்பு இது மாதிரியான நோய்களை தீர்க்கக்கூடிய பண்புகள் இந்த செம்மரக்கட்டையில ரொம்ப அதிக அளவுக்கு இருக்காம். அப்ப இந்த மரங்களை இந்தியாவில இந்த தேவைகள் யார் யாருக்கு இருக்கோ அவங்க கிட்டே வித்துடலாமே, இதை எதுக்காக கஷ்டப்பட்டு சைனாக்கு வந்து இவங்க கடத்திட்டு போய் விற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்தியாவில 1 கிலோ செம்மரக்கட்டையை வந்து 500
ரூபாய் வரைக்கும் விற்பனை பண்றாங்க. ஆனா இதுவே சைனால பாத்தீங்கன்னா 3000ல இருந்து 12,000 வரைக்கும் விற்கிறாங்களாம். ஸோ இந்த செம்மரக்கட்டைகளை எதுக்காக கடத்தி விற்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆந்திரால வளரக்கூடிய இந்த செம்மரக்கட்டைகளை திருப்பதியில தான் வந்து பாத்தீங்கன்னா 8 குடோன்ல வந்து சேவ் பண்ணி வைப்பாங்களாம். ஸோ 2018 கணக்கின்படி பாத்தீங்கன்னா 1462 டன் செம்மரக்கட்டைகளை வந்து கவர்மெண்ட் ஏலம் விட்டுருக்காங்க. அதன் மூலியமா கவர்மெண்ட்டுக்கு 664 கோடி வரைக்கும் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மரங்களை வெட்டுறதுனால பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நிறைய வந்து நஷ்டமாகுது. அதனாலதான் இந்த மரங்களை வந்து வெட்டுறதுக்கு தடை பண்ணி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மரம் வந்து பாத்தீங்கன்னா வளரத்துக்கு முழுசா 20 வருஷம் ஆகுது. ஸோ இவங்க இந்த மரங்களை வந்து கடத்தி விற்கிறப்ப கணக்கே இல்லாம காடுகளே அழிக்கிற அளவுக்கு கூட மரங்களை வெட்டிடலாம். கடந்த 30 வருஷத்துல 15 லட்சம் டன் செம்மரக்கட்டைகளை வந்து வெளிநாட்டுக்கு கடத்தி வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ இப்ப மூவிக்குள்ள வந்துடலாம். இது மாதிரி கவர்மெண்டால தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்த இவங்க நெகட்டிவா அட்லீஸ்ட் ஃபைனல்யாவது காட்டியிருக்கலாம். ஆனா மூவி ஃபுல்லாவுமே பாத்தீங்கன்னா இந்த கடத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப என்கரேஜ் பண்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்லயாவது இதை பத்தி ஏதாவது விஷயங்களை சொல்றாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மூவியோட செகண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மூவில தன்னோட ஒய்ஃபான ஸ்ரீவல்லி அவர்கள் வந்து சிஎம் கூட இருக்க மாதிரி ஒரு போட்டோ கேட்டிருப்பாங்க. ஆனா அதை எடுக்க அந்த சிஎம் வந்து சம்மதிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக அங்க இருக்கக்கூடிய சிஎம்ஏ சேஞ்ச் பண்ற மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு போட்டோக்காக ஒரு சிஎம்ஏ மாத்தணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மூவில தன்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வந்து மேரேஜ் ஆகிற டைம்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவர் மாட்டிட்டு இருப்பாரு. அவரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய மொத்த பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட்டை செட்டில் பண்ணி அந்த ஸ்டேஷனே இல்லாம பண்ணிடுற மாதிரியான சீனை எடுத்திருப்பாங்க. இதுவும் ஒரு பெரிய லாஜிக் மிஸ்டேக்கான சீன் தான். அது மட்டும் இல்லாம இது மாதிரி பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையை இவங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த மூவில இது மாதிரி கடத்தல் தொழில் பண்ணி குறுக்கு வழியில வந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க சீக்கிரமா கோடீஸ்வரங்களா ஆகிடலாம். நீங்க நினைச்சா சிஎம்ஏ மாத்தலாம், போலீஸ் ஸ்டேஷனே இல்லாம பண்ணிடலாம். இது மாதிரியான மோசமான மெசேஜை வந்து சொசைட்டிக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ நான் எதுக்காக இந்த நெகட்டிவ் விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இந்த மூவியை இன்ஸ்பயர் பண்ணி நிறைய கிரைம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு சில விஷயங்களை நான் இங்க சொல்றேன் கேளுங்க. கேரளால பாத்தீங்கன்னா பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ல 9th கிளாஸ்ல படிக்கக்கூடிய பசங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங்கா சேர்ந்துட்டு தன்னோட கிளாஸ்ல இருக்க ஒரு பையனை நிர்வாணப்படுத்தி அதை ஒரு வீடியோவும் எடுத்து சோசியல் மீடியால வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி அவங்க பேரண்ட்ஸ் வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப போலீஸ்ல இந்த பசங்களை கூட்டி விசாரிச்சப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புஷ்பா பார்ட் 1 மூவில வந்து பாத்தீங்கன்னா அதுல புஷ்பா அவர்களை வந்து அரை நிர்வாணப்படுத்துற மாதிரியான சீன்ஸை வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த சீனை பார்த்துட்டு அது மாதிரி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆசை வந்திருக்கு. அதனால வந்து நாங்கள் இது மாதிரி பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கிரைம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவின் தலைநகரான டெல்லியில ஜஹாங்கீர்பூர் அப்படிங்கிற பிளேஸ்ல ஒரு 3 சின்ன பசங்க சேர்ந்துட்டு ஒருத்தரை மர்டர் பண்ணி அதை வந்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 3 பேரும் எப்படி போறாங்க, அந்த ஒரு நபரை வந்து எப்படி தாக்குறாங்க, அவங்களை எப்படி கொலை பண்றாங்க அப்படின்றது முதற்கொண்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் அதை வீடியோவை எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ்ல இதை விசாரிச்சப்ப அந்த பசங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புஷ்பா அதுக்கப்புறம் பவுகால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மூவியை வந்து இவங்க பார்த்துருக்காங்க. அந்த 2 மூவியும் பார்த்துட்டு சொசைட்டில நம்ம வந்து சீக்கிரமா ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இவங்க இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ குறுக்கு வழியில போனாதான் நம்ம வந்து சீக்கிரமா ஃபேமஸ் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு மோசமான விஷயங்களை வந்து இவங்க இந்த படத்துல இருந்து கத்துட்டு இருந்திருக்காங்க. சின்ன வயசுல இன்னசென்ட்டா இருக்கக்கூடிய இது மாதிரி பசங்களோட மனசுல பாத்தீங்கன்னா இந்த படங்கள் ஒரு விஷத்தை விதைச்சிட்டு இருக்கு. இது கண்டிப்பா ஒரு மோசமான சொசைட்டிக்கு வழிவகுக்கும். இந்த படங்கள் எல்லாம் பார்க்கலனா மட்டும் இவங்க எல்லாம் ஒழுங்கா இருந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா திரைப்படங்கள் மக்களோட மனநிலையை மாத்துறதுலயும் மக்களோட மனசை வந்து பாதிக்கிறதுலயும் ஒரு முக்கியமான ஊடகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. சோ கண்டிப்பா இந்த சொசைட்டில திரைப்படங்கள் வந்து நிறையவே மாற்றங்களை கொண்டு வர முடியும். அது வந்து பாசிட்டிவா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத தான் நாங்க சொல்றோம். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா மூவில நடிக்கக்கூடியவங்களை தன்னோட அண்ணா தம்பி அதுக்கப்புறம் தன்னோட தலைவர் அப்படின்னு நிறைய ரிலேஷன்ஷிப்ல வச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால இந்த மூவிஸ்ல நடிக்கக்கூடியவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு பாசிட்டிவான மெசேஜை கொடுக்குற மாதிரியான நல்ல படங்கள்ல நடிச்சா நல்லா இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் இந்த மூவினை பற்றின நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் விஷயங்களை வந்து சொல்லியிருக்கேன்.
சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மூவி நெகட்டிவா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கா இல்ல பாசிட்டிவா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல தான் நீங்க செம்மரங்களை பத்தி அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அவ்வளவுதாங்க. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.